அன்பானவர்களே, இந்த நாளின் ஜெபத்திற்கு வந்திருக்கிறவங்கள் அனைவரையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுக்கான ஜெப குறிப்புகள் தங்களுக்கு ஏற்கனவே அனுப்பப்பட்டுள்ளது. எனவே நீங்கள் இதற்காக ஜெபிக்கும்படியாக உங்களை நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே, நீர் எங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் நன்றாய் அறிந்திருக்கிறீர். வேதனை உண்டாக்கும் வழிகள் உண்டோ என்று எங்களை சோதித்து பார்த்து நித்திய வழியிலே நீர் எங்களை நடத்துகிறவராயிருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்திலே நாங்கள் எந்த மூலைக்கு சென்றாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய மறைவுக்கு, உம்முடைய பார்வைக்கு மறைவாக எங்களால் போக முடியாது என்பதை நீர் எங்களுக்கு உணர்த்தி கொண்டே வருகிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நாங்கள் இணைய வழி மூலமாக ஜெபிக்க வந்திருக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் ஜெபிக்க வேண்டிய குடும்பங்களுக்காக நாங்கள் விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜேம்ஸ் மணி ஐயாக்காக, அவருடைய குடும்பத்தினருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஐயாவுடைய வாழ்விலே இம்மட்டுமாக நீர் பாராட்டியிருக்கிற உம்முடைய மாபெரும் கிருபைகளுக்காக, தயவிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு பெரிய நிறுவனத்திலே பணி செய்வதற்கு நீர் அவருக்கு கிருபைகளை தந்திருக்கிறீர். அந்த வேலையிலே உண்மையோடும் உத்தமத்தோடும் தனக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை செய்வதற்கு நீர் அவருக்கு பலனை தந்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஐயாவை நீர் தொடர்ந்து பலப்படுத்தும், சகலவிதமான நன்மையினாலும் கிருபையினாலும் வழிநடத்தும். அவருடைய பலவீனங்களை கர்த்தர் நீர் மாற்றும். உம்முடைய ஊழியத்தை செய்கிற மகனோடு உம்முடைய கிருபை இருந்து சுவாமி தொடர்ந்து உம்முடைய ஊழியத்தை செய்வதற்கும், ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளிலே உம்முடைய விசுவாசத்திலே நிலைத்திருந்து சுவாமி அதை காத்துக்கொள்வதற்கும் கர்த்தர் தாமே வேண்டிய கிருபைகளை நீ தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக அவர் மேற்கொள்ள போகிற பிரயாணத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வருகிற 20ஆம் தேதி அவர் மேற்கொள்கிற அந்த பிரயாணத்தில் உம்முடைய கிருபை இருக்கட்டும். சுகபத்திரமாய் நீர் அவர் எங்கள் மத்தியிலே கொண்டு வந்து சேர்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, தேவரீர் இப்பொழுதும் சுவாமி தன்னுடைய இறையியல் படிப்பை அவர் அப்கிரேட் பண்ணுவதற்கு கிருபைகளை தந்திருக்கிறீர். கொடுத்த இந்த வாய்ப்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே ஐயாவை நீர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, அந்த படிப்பை முடிப்பதற்கு தேவரீர் நீர் தாமே அவருக்கு வேண்டிய கிருபைகளை நீர் தாரும். அதற்கான தேவைகளை கர்த்தர் நீ சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அருமை சகோதரி ஜெயாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மகளை நீர் ஆசீர்வதிங்க. நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாரும். மகள் செய்கிற சமூக பணிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக பிள்ளைகளுக்காக அவர்கள் பரிந்து பேசுகிற அந்த பணியை செய்யும் போது கர்த்தர் தாமே அந்த பணிகளை இன்னும் சிறப்பாய் செய்வதற்கு நீ உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பலவீனங்களை மாற்றும், நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாரும். ஆண்டவரே, குறிப்பாக ஆண்டவரே, கொடுத்த 2 பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மகன் ஜெஃப்ரி சாமுவேலுக்காக அவனுக்கு கொடுத்த விசுவாச வாழ்க்கைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, அந்த விசுவாச வாழ்க்கையிலே தொடர்ந்து நிலைத்திருப்பதற்கும், குறிப்பாக ஆண்டவரே, இந்த குடும்பத்திலே ஒரு சாட்சியுள்ள மகனாக அவன் வாழ்வதற்கும் அவனுக்கு வேண்டிய கிருபைகளை தாரும். படிக்கிற படிப்பிற்காக, கொடுத்த எல்லா விதமான ஞான நன்மைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, மகனை நீ தொடர்ந்து பலப்படுத்தும். எதிர்காலத்தினுடைய படிப்பிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவரீர் நீ என்ன சித்தம் வைத்திருக்கிறீரோ அந்த சித்தத்தை மகனுடைய வாழ்க்கையில் நீ நிறைவேற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே மகனை பாதுகாத்துக் கொள்ளும், பலப்படுத்தும். இன்னும் அதிகமாக ஆண்டவரே, உம்முடைய பலத்த கைக்குள் அடங்கி இருப்பதற்கு மகனுக்கு நீர் கற்றுத்தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜோயலுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவனுக்கு கொடுத்த எல்லா விதமான திறமைகளுக்காக, தாளந்துகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கொடுத்த சுகத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஜோயலை கர்த்தர் நீர் ஆசீர்வதியும், அவனை பலப்படுத்தும், அவனை பாதுகாத்துக் கொள்ளும். தனக்கு கொடுத்த ஞானத்தை சரியான முறையிலே அவன் பயன்படுத்துவதற்கு கர்த்தர் தாமே மகனுக்கு வேண்டிய கிருபைகளை தந்து வழிநடத்தும். பலவீனங்களை மாற்றும். படிக்கிற படிப்பிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த ஆன்லைன் வகுப்பிலே உங்களுடைய கிருபை மகனோடு இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த 2 பிள்ளைகளும் நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஜோயலுக்கு ரட்சிப்பின் அனுபவத்தை தாங்க. இவருடைய குடும்பத்தின் கையின் பிரயாசங்களை வாய்க்க செய்யும். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க. அருமை ஐயா ஜெயராஜயாக்கா நான் ஜெபிக்கிறேன். ஜெயராஜயாவை ஆசீர்வதிங்க. அவர் செய்கிற வேலையிலே
உம்முடைய கிருபை அவரோடு இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய பலவீனங்கள், அவருடைய சுகவீனங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். கர்த்தர் தாமே நீர் கொடுத்திருக்கிற எல்லா விதமான திறமைகளுக்காக, நல்ல சுகத்திற்காக, பலத்திற்காக, இந்த குடும்பத்திற்காக அவர் படுகிற பிரயாசங்களை கர்த்தர் தாமே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய மனதின் ஏக்கங்கள், பாரங்களை அறிந்திருக்கிறீர். கர்த்தர் நீர் அவருக்கு வேண்டிய சமாதானத்தை நீர் தாரும். குறிப்பாக அவருடைய வாஞ்சைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தன் மனைவிக்காக அவர் ஜெபிக்கிற இந்த ஜெபத்தை கர்த்தர் நீர் அங்கீகரித்து சுவாமி, அருமை சகோதரியோடு நீர் பேசும்படியாகவும், உம்முடைய அன்பை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாகவும், உம்முடைய ஆலயத்தை அவர்கள் நாடும்படியாகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வருடத்திலே பல நேரங்களிலே அவர்களுக்கு ஏற்பட்ட சுகவீனத்தின் மத்தியிலும் கர்த்தாவே, நீர் அவர்களோடு இருந்து அவர்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லா விதமான சுகத்திற்காக, பலத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் அவர்களை பாதுகாத்துக் கொண்டீர், அவர்களை பராமரித்தீர். நீர் கொடுத்த அந்த சுகத்திற்காக ஆண்டவரே, உம்முடைய அன்பை தங்கள் வாழ்விலே ருசி பார்ப்பதற்கு சகோதரிக்கு வேண்டிய கிருபையை தாரும். இருவருக்கும் சமாதானத்தை தாரும். இந்த குடும்பத்தினுடைய அப்பத்தையும் தண்ணீரில் ஆசீர்வதிங்க சுவாமி. இந்த 2 குடும்பங்களையும் உம்முடைய அன்பின் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் இவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். தேவனுடைய தேசத்திற்காக நாங்கள் விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்திலே செயல்படுகிற ஆண்டவரே, நீதிமன்றங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உச்ச நீதிமன்றத்துக்காக, ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கிற உயர் நீதிமன்றங்களுக்காக, கிளை நீதிமன்றங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதிலே பணிபுரிகிற நீதிபதிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் பல விஷயங்களை கேள்விப்படுகிறோம், பார்க்கிறோம். ஆண்டவரே, நீதி நிலைநாட்ட வேண்டிய பணியை செய்கிற அவர்கள் சுவாமி, அநேக வேளைகளிலே சுவாமி லஞ்சங்களை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே அநீதியை இழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. கர்த்தர் தாமே இவர்களோடு நீர் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக ஆண்டவரே, பாமர மக்களுக்கும் நீதி கிடைக்க வேண்டும் என்ற எந்த நோக்கத்திற்காக இந்திய அரசியலமைப்பு சட்டம் நிறுவப்பட்டதோ ஆண்டவரே, அந்த நோக்கத்தை கர்த்தர் நீர் நிறைவேற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநீதி எங்கெல்லாம் நடக்கிறதோ அங்கெல்லாம் நீர் வருவீர் என்று சொன்னீரே ஆண்டவரே. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் உம்மை நோக்கி கூப்பிடும்போது சுவாமி, அவர்களுக்காக பரிந்து பேசுகிற கர்த்தர், இன்று அநேகருடைய நீதி மறுக்கப்படும் பொழுது அதற்காகவும் நீர் பரிந்து பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குறிப்பாக ஆண்டவரே, இவர்களுக்கு வேண்டிய ஞானத்தை தாரும், இவர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை தாரும். பொறுப்புடன் சுவாமி தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை அவர்கள் செய்து முடிக்க ஆண்டவரே, இவர்களோடு இணைந்து பணிபுரிகிற ஒவ்வொரு அட்வொகேட்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் கேஸ் எல்லாம் சரியா ரெப்ரசன்ட் பண்ணுவதற்கு அவர்களுக்கு தமிழ் வேண்டிய கிருபைகளை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர்களுக்கு நல்ல சுகத்தை தாரும், பலத்தை தாரும். ஆண்டவரே, அது மாத்திரமல்ல சுவாமி, ஆண்டவரே, என்னுடைய பகுதியிலே இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக ஆண்டவரே, உடைய பகுதியிலே இருக்கிற அரசு பள்ளிக்கூடத்திற்காக, பொது கழிப்பிடத்திற்காக, உடற்பயிற்சி கூடத்திற்காக, மருத்துவமனைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட சேவைகளை எங்கள் பகுதியிலே எங்களுடைய அரசாங்கம் கொடுத்திருக்கிறது சுவாமி. இந்த சேவைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதை நாங்கள் சரியான முறையிலே பயன்படுத்திக் கொள்வதற்கு நீ உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சேவைகளுக்கு ஆண்டவரே எந்த விதமான தடையும் இல்லாமல் கர்த்தர் தாமே நீர் பாதுகாத்துக் கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக சுவாமி, எந்த விதமான ஆக்கிரமிப்புகளோ ஆண்டவரே, இந்த சேவைகள் அருகிலே சுவாமி எந்த விதமான காரியங்களும் இல்லாமல் ஆண்டவரே, மக்களுக்கு சரியான முறையிலே இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய காரியங்கள் கிடைப்பதற்கு நீர் வேண்டிய கிருபைகளை நீ தாரும். ஆண்டவரே, எங்களுடைய மனதிலே தோன்றுகிற காரியங்களை அறிந்திருக்கிறீர். நீர் பெரிய காரியங்களை எங்கள் மத்தியிலே செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல சுவாமி, உங்களுடைய திருச்சபையிலே வேலை இல்லாத பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்புகளை நீ உருவாக்கி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்காக அவர்கள் உங்களுடைய சமூகத்திலே ஜெபிக்கவும், காத்திருக்கவும், அன்று அதற்கான முயற்சிகளை அவர்கள் எடுப்பதற்கு அவர்களுக்கு வேண்டிய கிருபைகளை நீ தாரும். அது மாத்திரமல்ல சுவாமி, வேலையிலே உள்ள பிள்ளைகளுக்கு நல்ல வேலையிலே உயர்வை நீ தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படி பல திருச்சபை பிள்ளைகளுடைய வாழ்விலே நீர் முன்னேற்றத்தை நீர் கொடுத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே நீர் பாதுகாத்துக் கொள்ளும். விசேஷமாக ஆண்டவரே, இந்த நாளிலே தன்னுடைய திருமண நாளை நினைவு கூறுகிற மகள் மெட்டில்டாக்காக அவருடைய கணவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தை நீர் தாரும். பலவீனங்களை கர்த்தர் நீர் மாற்றும். ஆண்டவரே, கொடுத்த 2 பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மகள் ஜூடித்காக, ஆண்டவரே, மகள் அமெண்டாக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்ளும். அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தை நீர் தாரும். ஆண்டவரே, அது மாத்திரமல்ல சுவாமி, உடைய திருச்சபையின் விசுவாசிகளையும் உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நாளை நடைபெற போகிற ஆராதனைக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த ஆராதனை கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. குறிப்பாக நடைபெற போகிற திருவிருந்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை நாங்கள் உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கவும், ஆண்டவரே, உம்முடைய தகுதியினாலே நீர் கொடுத்த கிருபையினாலே சுவாமி, இதிலே நாங்கள் பங்கு பெற்று
ஆண்டவரே, பயத்துடன் உமக்காக நாங்கள் வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை நீ தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அது மாத்திரமல்ல சுவாமி, பெரும்பாக்கம் திருச்சபை நடைபெறுகிற ஆராதனைக்காக குறிப்பாக நாளை செல்கிற ராபர்ட் ஐயாவோடு உம்முடைய கிருபை இருக்கட்டும். ஐயாவுக்கு வேண்டிய பாதுகாப்பை நீர் தாரும். சுகபத்திரமாய் சென்று ஆராதனை முடித்துவிட்டு வருவதற்கு உதவி செய்யும். இந்த மாதத்திலே நாங்கள் தொடங்க இருக்கிற ஊழியங்களுக்காக விசேஷமாக வருகிற 7ஆம் தேதி முதல் நடைபெறப் போகிற கேரல் ரவுண்ட்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் கொஞ்சம் பேராக திருச்சபை விசுவாசியுடைய இல்லங்களுக்கு மாத்திரம் ஆண்டவரே நாங்கள் சென்று அவர்களுக்காக ஜெபித்து விட்டு வருவதற்கு நீர் எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை நீ தந்து வழிநடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே எங்களை பாதுகாத்துக் கொள்ளும், எங்களை பலப்படுத்தும், சகல விதமான நன்மையினாலும் கிருபையினாலும் நீர் எங்களை வழிநடத்தும். சுகவீனமான திருச்சபை பிள்ளைகளை கர்த்தர் நீர் கண்ணோக்கி பாரும். விசேஷமாக மகள் தெபொராளுக்கு நீர் கொடுத்த ஒரு நல்ல பதிலுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் எதை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருந்தோமோ ஆண்டவரே, அது இல்லாமல் நீர் செய்தீரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து மகளுக்கு நல்ல சுகத்தை தாரும், பலத்தை தாரும். பலவீனங்களை கர்த்தர் நீர் மாற்றும். அது மாத்திரமல்ல சுவாமி, இன்னும் சுகவீனத்தோடு பலவீனத்தோடு இருக்கிற திருச்சபையின் பிள்ளைகளை உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். மகள் பிரியாக்காக அவளுக்கு நல்ல சுகத்தை தாரும். சகோதரி ஐசன் லாரன்ஸ்க்காக, ஐயா ஜீவாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருக்கு நல்ல சுகத்தை நீ தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் பலவீனத்தோடு இருக்கிற ஜான் ரத்னம் ஐயாக்காக, ராபர்ட் புஷ்பராஜ் ஐயாக்காக நான் ஜெபிக்கிறேன். நீர் அவளுக்கு நல்ல சுகத்தை தாரும். ஆண்டவரே, குறிப்பாக ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையின் அங்கத்தினர் ராணி ஆண்டவரே, புஷ்பராணி அம்மாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அம்மாவுக்கு நீர் கண்ணோக்கி பாரும். அவளுக்கு இருக்கிற அந்த ஜுரத்திலிருந்து கர்த்தர் நீர் விடுதலை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ராணி அம்மாவுடைய மகன் பாலு அண்ணனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருக்கு நீ நல்ல சுகத்தை தாரும். அந்த பிராக்சர்ல இருக்கு சுவாமி, அந்த ரணங்கள் கூடவும் எலும்புகள் கூடவும் அவருக்கு வேண்டிய கிருபைகளை நீ தந்து வழிநடத்தலும். ஆண்டவரே, உடைய திருச்சபையின் பிள்ளைகள் மகள் லாய்ஸ், பிரதிபா, ஜோவினுக்கு நீர் கொடுத்த சுகத்திற்காக, ஆண்டவரே மகள் கல்யாணி, மகள் எஸ்தருக்கு நீர் கொடுத்த சுகத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் சுவாமி. இன்னும் சுகவீனத்தோடு பலவீனத்தோடு இருக்கிற திருச்சபை பிள்ளைகளை கர்த்தர் தாமே நீர் கண்ணோக்கி பார்க்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாக ஆண்டவரே, என்னுடைய மாணவன் அபிநந்துக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவனுக்கு ஏற்பட்ட பெரிய ஆபத்து சுவாமி, இப்பொழுதும் அண்ணே இன்னொரு பெரிய ஆபத்து சுவாமி. அந்த மகனை நீர் கண்ணோக்கி பாரும். அவனுக்கு நீ நல்ல சுகத்தையும் பலத்தை நீ தாரும் சுவாமி. ஆண்டவரே, என்னுடைய நண்பர் கௌஷிக்காக நான் ஜெபிக்கிறேன். அவருடைய குடும்பத்தின் சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறீர். கர்த்தர் தாமே அந்த குடும்பத்திலே ஒரு சமாதானத்தை நீ தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரிந்திருக்கிற அந்த குடும்பம் சேர்வதற்கு தேவரீர் நீர் தாமே கிருபைகளை நீ தாரும். இந்த நாளிலே நாங்கள் ஜெபித்த ஒவ்வொரு ஜெப குறிப்புகளையும் உம்முடைய அன்பின் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும், பலப்படுத்தும், சகல விதமான நன்மையினாலும் கிருபையினாலும் வழிநடத்தும். துதிக்கான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.